வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து, மருந்தே உணவு. நோயுற்ற மனிதர்களுக்கும் சரி, சிறு குழந்தைகளுக்கும் சரி, சிறு குழந்தைகள் அவங்க உடம்பு தேற்றக்கூடிய உணவு அப்படின்னு சொல்றது இலைக்கஞ்சி. அதே மாதிரி நோயுற்ற அதாவது நல்ல ஒரு ஜுரம் இருந்தா கூட ஜுரம் இருந்தாலே ஜுரம் ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும். உடம்புலாம் சத்துலாம் போன மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலே அடுத்தது உடம்பு ரொம்ப ஒல்லியாயிடும். அவங்க உடம்புல உள்ள எல்லா சத்துமே போன மாதிரி இருக்கும். அந்த சளியில் அவங்க சரியாக ஒரு வாரம் சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் ரொம்ப உடம்பு மெலிந்து காணப்படும். இதே பெரிய வயதுக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிபியோ சுகரோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் 1 வீக் போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உடம்பு நல்லா இளைப்பாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். உடம்புல சத்துலாம் போன மாதிரி இருக்கும். இதுக்கு சித்தர்கள் நிறைய ரெமெடி சொல்லிட்டே வரும்போது இலைக்கஞ்சி பற்றி சொல்கிறாங்க. இலைக்கஞ்சி என்னன்னா உடம்பு தேற்றக்கூடிய இலைக்கஞ்சி பற்றி சொல்கிறாங்க. அதேமாதிரி நோயாளிகளுக்கு நெற்பொரி கஞ்சி, வறுத்த அரிசி கஞ்சி, உப்பு கஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 விதமான கஞ்சியில் முதல்ல வர்றது இலைக்கஞ்சி. இலைக்கஞ்சி அப்படின்னாலே ஒன்றும் இல்லைங்க, இந்த பொன்னாங்கண்ணி, நன்னாரி, சதாவரி, முசுமுசுக்கை, தூதுவளை, இது எல்லாமே இலை அப்படின்னா அது கீரைகள். இந்த இதை இந்த கீரைகள், இந்த இலைகளை கொஞ்சமாக எடுத்து அதில் பச்சரிசி, உடைத்த பச்சரிசி, அதாவது சின்ன சின்னதாக உள்ள பச்சரிசி நல்லா களைஞ்சி காய போட்டு நல்லா வெயிலில் காய போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா உப்புமா ரவை மாதிரி வந்துடும். அந்த பச்சரிசியை எடுத்து எண்ணெய், இப்போ சளிக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தூதுவளையும் முசுமுசுக்க இலையையும் போட்டு இந்த பச்சரிசி ஒரு கைப்பிடி பச்சரிசியில் போட்டு இந்த இலையை போட்டு நல்லா வேக வச்சு அதில் உப்பு போட்டு இந்த கஞ்சியை காலை வேளையில் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து 2-3 நாள் கொடுத்துட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா மருந்தாக கொடுத்தோன்னா அப்படின்னா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. இதேமாரி உணவாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சளி மட்டுப்படும். இதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க தொடர்ந்து அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரையோட இந்த இலையோட பச்சரிசியும் சேர்த்து கஞ்சி மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண் பார்வை நல்லா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதே நீரிழிவு நோயாளிகள் ஒரு அவங்களுக்கு நிறையா சுகர் லோவாயிடுச்சு, அவங்கள ட்ரிப்ஸ் போட்டு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். அவங்க முருங்கை இலை இல்லைனா முள்ளுக்கீரை இல்லைனா அரைக்கீரை, இந்த ஏதாவது ஒரு கீரையை இந்த பச்சரிசி கஞ்சியில் நல்லா வேக வச்சு பச்சரிசியோட நல்லா உப்புமா ரவையோட நல்லா வேக வச்சுட்டு காலையில் கஞ்சி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க உடல் நல்லா தேரும். இதே யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, முக்கியமாக லேடிஸ்க்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தேங்காய் பூ கீரை கஞ்சி சாப்பிட்லாம். இல்லைனா நன்னாரி இலையை கஞ்சி செய்து சாப்பிட்லாம். இல்லைனா நீர்முள்ளி கீரையை கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த 3 கீரையுமே நல்ல யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற யூரினரி இன்ஃபெக்ஷனும் நல்லாயிருக்கும், நீர் நல்லா பிரியும், திரும்பவும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது. இதே மலச்சிக்கல் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்குது, காலையில் அதாவது பழங்கள் சாப்பிட்டா கூட நல்ல ஃபைபர் சத்து உள்ள பழங்கள் சாப்பிட்டா கூட நான் மோஷன் வரல அப்படின்னு சொல்கிறவங்க வல்லாரை, முடக்கத்தான், முசுமுசுக்கை, ஆவாரை, இந்த 4 கீரையில் ஏதாவது ஒரு கீரை எடுத்து அந்த உப்புமா ரவையில் அதாவது அரிசி கஞ்சியில் கலந்து காலையில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் முற்றிலுமாக நீங்கிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது காலையில் அரிசியை களைஞ்சி காய போட்டு அதை மிக்சியில் அடித்து அந்த உப்புமா ரவை அந்த அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து இந்த மாதிரி கீரைகளில் ஏதாவது ஒன்றுத்தை நல்லா வேக வச்சு அந்த அரிசியோட நல்லா ஒரு பானையில் வேக வச்சுட்டு அதில் உப்பு போட்டு குடித்தாலே போதுமானது. காலையில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக, அதாவது காலை உணவாகவே இந்த 1 டம்ளர் கஞ்சி குடிச்சிட்டு வந்தாலே கீரையும் உடம்புல சேர்த்த மாதிரி ஆகிடும். அதேமாரி கீரை காலை உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ கீரை சரியாமல் இருக்கிறவங்களும் சரி, நல்லா செரிக்கக்கூடியது முருங்கை இலை ஒரு சிலருக்கு செரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. காலை உணவில் கீரைகளை சேர்த்துட்டு வந்தாலே முழு பயன் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி இலைக்கஞ்சி, அதுக்கப்புறம் வறுத்த நெற்பொரி கஞ்சி, நோயாளிகள் நெற்பொரி கஞ்சி சாப்பிட்லாம். பொரி இருக்குது இல்லையா, அதை தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டு, ஏற்கனவே அதில் உப்பு இருந்தாலும் உப்பு இல்லாமல் அதை நல்லா கொதிக்க வச்சு அதை கஞ்சி மாதிரி அவங்க குடிச்சிட்டு வரலாம். உப்பு கஞ்சினாலே வெறும் புழுங்கலரிசி சாதத்தை இதே மாதிரி நல்லா வேக வச்சு ஒரு சிட்டிக்கை மட்டும் உப்பு போட்டு இன்னொரு தடவை நல்லா குழைய வேக வச்சு அதை காலையில் 1 டம்ளர் குடித்தாலே, தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலே அவங்க காலை உணவுக்கு பதிலாக இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலே உடம்பு நல்லாவே தேரும். நோயாளிகளுக்கும் நல்லா தேரும். வளரும் குழந்தைகள் ஏதாவது அவங்களுக்கு சளி பிடிச்சிட்டோ ஜுரம் வந்துட்டோ மறுவாரம் அவங்களுக்கு உடம்புல நல்லா டயர்ட்னஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கஞ்சிகள் செய்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு நல்லா தேறி பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சா சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.